வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற கரை. ஸோ கரையோடைய டே 1 தமிழ்நாடு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4.8 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 2 தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.75 crores, ஒரு சின்ன இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் லீவுங்கிறதுனால ஒரு டீசெண்டான ஒரு ரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு 3 daysல இந்த படம் வேர்ல்டு வைட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27 to 29 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நாளிலிருந்து தான் இந்த படம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கரை படத்துக்கு வந்து ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ ஓவரால் ரன் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது, எவ்வளோ வரைக்கும் ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் மோகன்லாலோடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமான திருஷ்யம் 3 வர மே 21 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தான் ரீசெண்டாக படத்தோடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டீசரில் பெருசாக எதுவுமே வந்து ரிவீல் பண்ணலை. சீன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லர் வந்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருஷ்யம் 3 உடைய சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 39 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. பார்ட் 1 and 2 பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா அமைஞ்சிருந்தது. ஸோ அதனால இப்போ பார்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு. ஆனால் படத்தோடைய டைரக்டர் ஜீத்து ஜோசப் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவ்வளோலாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் த்ரில்லர் மாதிரிலாம் இருக்காது, நார்மலான ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராரு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறத சீக்கிரமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 1 and 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் மலையாளம் வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது, தமிழ்லாம் வந்து டப் பண்ணலை. பார்ட் 1 தான் இங்கே வந்து பாபநாசம் அப்படின்னே வந்து படமாக எடுத்தாங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அமேசான் ஓடிடியில் வந்துச்சு, அதுவுமே வந்து டப் பண்ணலை. ஆனால் இந்த தடவை பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதுனால வெறும் மலையாளம் வெர்ஷன் ரிலீஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்ற சவுத் லாங்குவேஜஸ்லையுமே இந்த படத்தை வந்து சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துட்டு இருக்காங்க, அஜய் தேவ்கன் நடிச்சிட்டு இருக்காரு, ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஹிந்தி திருஷ்யம் 3 வந்து இந்த வருஷம் அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோடைய ட்ரெய்லர் கட் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜி ஒரு போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வர வாரம் கருப்போடைய அஃபிஷியல் ட்ரெய்லரை நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு ட்ரெய்லர் வந்து ஒரு மாசான ட்ரெய்லர் கட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கருப்போடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்த கருப்பு படத்தில் த்ரிஷா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கவே இல்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து நீங்கள் வந்து ஆடியோ லான்ச் போகணும்ல, ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேபி என்னுடைய இன்வைட்டை வந்து நான் மெயிலில் தொலைச்சிட்டேன் போல அப்படின்னு சர்க்காஸ்டிக்கான ஒரு பதில் தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோவை மூவி டீம் வந்து அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க. அந்த வீடியோக்குமே அவங்க எப்படி ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நானே மறந்துட்டேன், அட்லீஸ்ட் இப்பயாவது ஞாபகப்படுத்தினாங்களே அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே ஒரு சர்க்காஸ்டிக் ரிப்ளை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கருப்பு மூவி டீம் வந்து நம்மளை ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணலை, நாம் இந்த படத்தில் இருக்கோங்கிறதே வெளியில் பெருசாக தெரியல, ஸோ நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், பண்ணலைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு மிஸ்கம்யூனிகேஷனுமே இருந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அவங்க ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ணலை. டைரக்டர் ராஜமௌலியோடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு இப்போ நடிச்சிட்டு இருக்கிற வாரணாசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஒரு நாளைக்கு 14 to 16 hours ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒர்க்கை ரொம்ப மைன்யூட்டாக ராஜமௌலி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுமே நியூஸ் கிடைக்குது. அண்ட் இந்த படம் வந்து இன்டர்நேஷனலாக வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜ்லையும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுக்கான பிளானும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வாரணாசி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. வாரணாசி முடிச்சுட்டு மகேஷ் பாபு என்ன பண்ண போறாருன்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் 3 வருஷத்துல 3 படங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் கேவியனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஃபிலிமா இருக்க போகுதுங்கிறது தெரியல, டவுட் தான். அதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய டிலே, இதை தாண்டி பல பிரச்சனைகள் வேற. ஸோ ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்தோடைய தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருந்த அமேசான் பிரைம் அவங்களுமே ஒரு கட்டத்தில் வந்து டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருந்தது. அதுக்கான காரணம் சொன்ன டேட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, ஒரு மிகப்பெரிய டிலே ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது இப்போ ஜி வந்து இந்த படத்தோடைய ரைட்ஸை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜி தான் ஜனநாயகனுடைய சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க, இப்போ ஓடிடி ரைட்ஸை வந்து 50 crore கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு.
ஸோ அதனால 50 crore வந்து கேவிஎன் வந்து கொடுப்பாங்களா, இல்லை இன்னும் பெரிய அமௌண்ட் வந்து கோட் பண்ணுவாங்களா, வேற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தேடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வேற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போனாலும் பழைய ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த படம் செல் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே கம்மி பண்ணி தான் கேட்க பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தளபதி விஜய் வந்து கேவின் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசுவார். ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதில் தான் பேசி அடுத்து என்ன பண்ணலாங்கிறத முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து நான் கேவியனுக்கு இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தளபதி 70 ப்ராஜெக்ட் வந்து கேவியன் தயாரிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை நான் இனிமேல் படம் பண்ண போகிறது இல்லை, சொன்னது தான் அப்படின்னா அப்போ விஜய் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்காக அவர் வாங்கின சம்பளத்தை வந்து திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்க போதா, இல்லை வேற ஏதாவது நடக்க போதா அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால இப்போ ஜனநாயகன் பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே எண்ட் பக்ரீத் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாமே இருக்குதான். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஓடிடி டீலை வந்து மறுபடியும் சைன் பண்ணணும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பற்றி யோசிப்பாங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சீக்கிரமே நடந்துரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏகே உடைய ரேசிங் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான கிளாடியேட்டர்ஸ் இந்த படத்தோடைய அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஸோ மே 1 ஏகே உடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் ஒரு மோஷன் போஸ்டர் ஒன்று அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் ரிலீசிங் சூன் இன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மே எண்டுக்குள்ளே அந்த படம் தியேட்டருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். மேபி ஜூன் மாதம் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜூலைக்குள்ளே கொண்டு வர மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஃபர்ஸ்ட் இதை தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஓடிடியில் வரப்போகுது. ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் இந்த கிளாடியேட்டர்ஸ் படம் மட்டும்தான். AK-64 என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டும் வரல. மேபி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற KHRK இந்த ப்ராஜெக்டை பற்றி இந்த ப்ராஜெக்ட்ல DOP பண்ற ராஜீவ் மேனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாக் காமெடி ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தலைவர் 173 ஒரு பக்கம் ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். பேரலா இந்த ப்ராஜெக்ட்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் உலகநாயகனுக்கும் அவருடைய KH-237 அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருப்பாரு. 2 பேருமே 2 படங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தோடைய ப்ரோமோ பத்தியுமே ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ரோமோல இவங்க 2 பேரும் நடந்து வர அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டேக்ஸ் கிட்ட வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சிங்க் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ரெட்ரோ லைட்டிங் வந்து யூஸ் பண்ண போறதாகவும், புது லென்சஸாக இருக்கட்டும், விண்டேஜ் S4 லென்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற சில அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஓவர் ஆக்ஷன், ஓவர் வயலன்ஸ் இல்லாத ஒரு ஜாலியான ஒரு பிளாக் காமெடி ஃபிலிம் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெல்சன் அவருடைய ஸ்டைலில் எல்லாத்தையுமே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக வரும். எப்படி இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.